நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணி அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு நான் கொண்டு வர போறது கிடையாது. உங்ககிட்ட எதுனா ஸ்பெஷல் இருக்கு? ஆனா நீங்க இனிஷியல் கெரியர்ல வந்து நீங்க ஒருவேளை நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கூட ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட ஷேர். இன்னைக்கு என்கிட்ட நெயில்ஸ் நீங்க பார்க்கலாம், இவ்ளோ பாலிஷஸ் இருக்கு. பட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடையாது என்கிட்ட. ஒரு சில ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் அதிகமா இருக்கும், ஸ்கின் டேமேஜ்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? நீங்க எதெல்லாம் யூஸ் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கான மிஷின் இது வந்து 5-in-1 மிஷின். இது நியூலி இப்பதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய நெயில் ஆர்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் மோஸ்ட்லி என்னோட பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் நான். ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட் இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா லேஷ் எக்ஸ்டென்ஷனோட கிட் சார். இது ஹைட்ராஃபேஷியல் மிஷின். ஸோ அதுவுமே வந்து இந்த செக்ஷன்ல தான் நம்ம பண்ண போறோம் அவங்களுக்கு. இப்போ புதுசா ஒருத்தங்க மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னா மொத்தமா எல்லாமே கத்துக்கணுமா, இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒன்று அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்றது நல்லது? அதிகபட்சமா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கவங்க ஒரு பார்லர் வைக்கணும், இல்லை ஒரு ஸ்டுடியோ இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ட்ரீமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ட்ரீமை இன்னைக்கு அச்சீவ் பண்ணிட்டீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது? நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, அப்படி இல்லை மேக்கப் ஆர்டிஸ்டாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறவங்க மேக் ஓவர் பை சரண்யா, அதோட ஃபவுண்டர் சரண்யா மேம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷ ஜேர்னி மேக்கப் இண்டஸ்ட்ரியில். இப்போ அவங்களோட ட்ரீமான அந்த ஸ்டுடியோவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்னை குளத்தூரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட இந்த மேக்கப் இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், அவங்களுடைய க்ரோத் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ உங்களை பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள். என்னோட நேம் சரண்யா, ஃபவுண்டர் ஆஃப் மேக் ஓவர் பை சரண்யா. இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்றது என்னோட ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது. அது வந்து இன்னைக்கு நிறைவேறிருக்கு. நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து 2018 இருந்து இருக்கேன் சார். நான் இது உள்ள வர்றதுக்கு நீங்கள் எப்படி ஆசைப்பட்டு வந்தீங்களா, இல்லை தற்செயலாக நடந்துச்சா? அது எப்படி? இல்லை சார், இது வந்து நான் வந்து வேற ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பிரேக்குன்னு வரும்போது எனக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியாவாக இருந்தது. ஸோ என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் என்னோட இன்டர்னல் ரிசர்ச் பண்ணும்போது என்னோட பேஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த பியூட்டி ரிலேட்டடாக இருந்தது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பியூட்டி ரிலேட்டட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து ஒரு யூனிசெக்ஸ் சலூன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அதிகபட்சமாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கவங்க ஒரு பார்லர் வைக்கணும், இல்லை ஒரு ஸ்டுடியோ இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ட்ரீமாக இருக்கும். நீங்கள் உங்கள் ட்ரீமை இன்றைக்கி அச்சீவ் பண்ணிட்டீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குது? நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். நான் அப்போது சலூன் வைக்கும் போதே எனக்கு ஒரு ஐடியா கிடையாது. பார்ட்னர்ஸோட இதில் தான் நான் வந்து வச்சேன். பட் அது அந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ளே வந்த அப்புறமா எனக்கு வந்து எனக்குள்ளே இருந்த அந்த பியூட்டியோட ஒரு என்ன சொல்ல, ஒரு ஆஸ்பைரிங்கா இருந்தேன் நான் பியூட்டில அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் அதில் ஃபுல் ரிசர்ச், ஃபுல் கிளாஸஸ் எல்லாமே வந்து நான் தனியா பண்ணணும், நான் தனியா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரிசர்ச்சும் பண்ணி இப்போ நான் தனியா இந்த ஸ்டுடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. இப்போ ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்டுடியோவில் நீங்க என்னென்னலாம் ட்ரீம் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்னென்ன சர்வீஸ் கொண்டு வர போறேன்னா மேக்கப், நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் ஹேர் அண்ட் ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நான் இங்கே வந்து பண்ண போகிறேன். நான் செமி பெர்மனன்ட் மேக்கப்பும் இங்கே கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து காஸ்மெட்டாலஜியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நான் இன்வெசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் அண்ட் மேக்கப் ரெண்டுமே வந்து சேர்ந்து இங்கே பண்ண போகிறேன் நான். இப்போ இந்த ஸ்டுடியோவில் நீங்கள் டீச் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ண போகிறதா சொல்கிறீங்க. ஆமாம் சார். அது எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க டீச்சிங்னா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய நேரடியாக வந்து ஆஃப்லைன் கிளாஸஸ்ல இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுவீங்களா? நான் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்திருக்கேன் சார். நான் ஆன்லைன் சாரி ட்ரேப்பிங் அண்ட் ஆன்லைன் செல்ஃப் மேக்கப் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். சாரி ட்ரேப்பிங் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 பேட்சஸ் எடுத்திருக்கேன். செல்ஃப் மேக்கப் வந்து ஒரு 5 to 6 பேட்சஸ் எடுத்திருக்கேன் நான்.
ஸோ அது எல்லாமே சூப்பரா போச்சு. நெறைய நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு. ஸோ அதோட ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டெப்பா வச்சு தான் நான் வந்து இந்த அகாடமி பில்ட் பண்ணியிருக்கேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரொம்ப பெருசா நெறைய ஸ்டூடண்ட்ஸ என்ரோல் பண்ணி, அவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்னு நான் கொண்டு வர போறது கிடையாது. மெயினா குவாலிட்டியான சர்விஸ் குடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ எனக்கு வந்து மினிமமா ஒரு 5 ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாரி நான் என்ரோல் பண்ணி, அவங்களுக்கு வந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவலுக்கு வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணி, அவங்களுக்கு வந்து அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன மாரி கெரியர்ல நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு நான் டீச் பண்ணணும்னு பார்க்குறேன் சார் நானு. இப்போ சரண்யா கிட்ட வரணும் அப்படின்னா உங்ககிட்ட எதுனா ஸ்பெஷல் இருக்கு? மேக்கப் பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது வந்து நோ மேக்கப் லுக் அப்படின்றது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ நான் வந்து அந்த மேக்கப் லுக் வந்து என்னோட பிரைட்ஸ்க்கு வந்து நான் அந்த மாரி குடுத்துட்டு இருக்கேன். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அதுக்கேத்த மாரி நான் மேக்கப் குடுத்துட்டு இருக்கேன். நெயில்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இருக்கிற அ ட்ரா டாப் மோஸ்ட் என்னென்ன ட்ரெண்டிங் நெயில் ஆர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து நான் இப்போ என்னோட ஸ்டுடியோல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அத தவிர மத்த எல்லா சர்வீஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்னென்ன வந்து டாப் இண்டஸ்ட்ரியில இருக்கோ, அது எல்லாமே இப்ப நான் ஸ்டுடியோல வந்து நான் பர்சனலா ட்ரெய்னிங் எடுத்துட்டு நான் இப்ப கொண்டு வந்திருக்கேன் சார். இப்போ இந்த ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு இவ்வளோ பெரிய ஜேர்னி இல்ல. கிட்டத்தட்ட 6 வருஷம் உழைப்பு அதுக்கப்புறமா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். ஆமா. இல்லையா? இப்ப எல்லாமே என்னால சமாளிச்சிட முடியும், என்னால பண்ண முடியும்ன்ட்டு. ஆனா நீங்க இனிஷியல் கெரியர்ல வந்து நீங்க ஒருவேளை நெறைய ஸ்ட்ரகிள்ஸ கூட ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமா. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சார். அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி நான் ஒரு பார்ட்னர்ஷிப்ல தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தேன். வந்தபோது எனக்கு எல்லாமே எனக்கு நாலேட்ஜ் இருந்தாலுமே, அந்த ப்ரொஃபஷனல் நாலேட்ஜ்ன்றது எவ்ளோ முக்கியம் அப்டின்றது எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது எல்லாமே பக்காவா லேர்ன் பண்ணிட்டு நம்ம வந்தோம்னா, அதோட கான்ஃபிடன்ஸ் லெவலே வேற மாரி இருக்கும். ஸோ இப்ப என்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒண்ணு கேட்டா, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாரி இருக்கக்கூடாது. எனக்கும் இது தெரியும் அப்டின்ற மாரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நாலேட்ஜ் வந்து நான் இப்போ கெயின் பண்ணியிருக்கேன் சார். அத தவிர ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் ஹேண்டிலிங்ல இருந்து எப்படி கஸ்டமர் கிட்ட பேசணும், என்ன மாரி சர்விஸ்லாம் குடுக்கணும் அப்டின்றதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எனக்கு தெரியாது. பட் இந்த இவ்ளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதெல்லாமும் கத்துட்டு, ஸோ ஒரு கிளையண்ட் வந்தாங்கன்னா எப்படி ப்ராப்பரா அவங்கள ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு என்ன மாரி சர்விஸ் நம்ம குடுக்கணும். மெயினா என்னன்னா, கிளையண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ அது குடுக்கணும். நமக்கு எல்லாமே தெரியுன்றதுக்காக நம்ப வந்து அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணலாமே தவிர, பட் கிளையன்ட்க்கு என்ன வேணுமோ அத நம்ம மெயினா குடுக்கணும் நம்ப. மேக்கப் இண்டஸ்ட்ரியில நெறைய சர்வீசஸ்லாம் இருக்கும் இல்லையா? இப்போ புதுசா ஒருத்தங்க மேக்கப் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும் அப்படின்னா, அ மொத்தமா எல்லாமே கத்துக்கணுமா? இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒண்ணு அதுல ஸ்பெஷலைசேஷன் பண்றது நல்லதா? இல்ல சார். இப்போ வந்து இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியே நெறைய ஃபீல்ட்ஸா இருக்கு. இப்போ மேக்கப் மட்டும் பண்றவங்க இருக்காங்க. ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்றவங்க இருக்காங்க. மெஹந்தி மட்டும் போடுறவங்க இருக்காங்க. அந்த மாரி ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ல தனித்தனியா அதுக்கான ஸ்பெஷலைஸ்டு பெர்சன் இருக்காங்க. பட் என்னோட கருத்து என்னன்னா, நம்ம இப்ப இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கோம்னா, நமக்கு எல்லா நாலேட்ஜுமே நமக்கு இருக்கணும். இப்ப நம்ம கிட்ட ஒரு கிளையண்ட் வராங்கன்னா, நம்ம வந்து எல்லா சர்விஸுமே அவங்களுக்கு குடுக்க முடியும் அப்படின்ற மாரி நாலேட்ஜ் இருக்கணும் நமக்கு. இதெல்லாம் பில்ட் பண்றதுக்கு நீங்க ஒரு பயங்கரமான எஃபோர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. இங்க பார்த்தாலே தெரியுது. நீங்க ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இல்ல நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா மேபி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க பிசினஸ்ல அப்படின்னா, நான் வந்து மினிமமா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சார் சொல்லுவேன் நானு. ஏன்னா எடுத்தோனே நம்ம நெறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸா இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு கிளையண்ட்ஸ் வருவாங்களா, வரமாட்டாங்களான்னு நம்ம காத்துட்டு இருக்க முடியாது. ஸோ ஆஸ் அ பிகினரா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்களுக்கு எந்த மாரி கிளையண்ட்ஸ் வராங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்னைக்கு என்கிட்ட நெயில்ஸ் நீங்க பார்க்கலாம் இவ்ளோ பாலிஷஸ் இருக்கு. பட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாரி கிடையாது என்கிட்ட. பேசிக்கான இது என்ன இருக்கோ அத வச்சு பட் கண்டிப்பா நம்ம பெஸ்ட்டான சர்விஸ் குடுக்கலாம். இத்தன பாலிஷ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கேத்த மாரி நமக்கு நாலேட்ஜ் இருந்தா எப்படி கஸ்டமருக்கு வந்து டெலிவர் பண்ணணும் அப்டின்ட்டு நமக்கு தெரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து பேசிக்கா எப்படி கிளையண்ட்ட சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்க வளர நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கலாம் சார். மேக்கப் பண்றதே வந்து நம்ம அழகா நம்மள இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஒரு சில ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் அதிகமா இருக்கும். ஸ்கின் டேமேஜ்லாம் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணணும்? நீங்க எதெல்லாம் யூஸ்
ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் பிராண்ட் போறது பெஸ்ட்டு சார். எல்லா ப்ராடக்ட்ஸுமே அவைலபிளா இருக்கு. ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ப்ரொஃபஷனல் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் பிரைட்ஸுக்கு நம்ம போம்போது ப்ரொஃபஷனல் பிராண்டா யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து அதுலயுமே ரேஞ்சஸ் நெறைய இருக்கு. அஃபோர்டபிள் ரேஞ்சஸ் இருக்கு, ஹை ரேஞ்சஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் நம்ம கிளையண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது ப்ரொஃபஷனல் பிராண்டா அது இருந்தும், அது எதுனாலும் அஃபோர்டபுளா இருக்கலாம், இல்ல ஹை ரேஞ்சா இருக்கலாம். இப்ப என்கிட்ட பார்த்தீங்கன்னா, என்கிட்ட லோ ரேஞ்ச்லேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ப்ரொஃபஷனல் பிராண்ட்ஸுமே இருக்கு சார் என்கிட்ட. உங்க ஸ்டுடியோவை வந்து நீங்க உருவாக்கிட்டீங்க. ஸோ ஆமா. அந்த ஸ்டுடியோவை வந்து எங்க ஆடியன்ஸுக்கு காட்டணும். சுத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா சார். கண்டிப்பா Thank you. பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட நெயில் ஸ்டுடியோ சார் இது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஷேட்ஸ் அவைலபிளா இருக்கோ, அந்த ஷேட்ஸ் எல்லாமே நான் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் கிளையண்ட்டுக்காக. அண்ட் அதோட இதுவுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க இருக்கு. ஸோ கிளையண்ட் வந்து ஈஸியா உங்களுக்கு என்ன ஷேடு வேணுமோ, அத செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ நெறைய ஷேட்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் பிராண்ட்ஸ் இது. ஷில்ட்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிராண்ட் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கான மிஷின் இது. இது வந்து 5 in 1 மிஷின் இது. இது நியூலி இப்பதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஷின்ல வந்து உங்களுக்கு 5 சர்வீசஸ் வந்து இதுலயே பண்ணிக்கலாம். லைக் லேம்ப் இருக்கு. இதுலயே வந்து பென் இருக்கு, யூவி லேம்ப் இருக்கு. அண்ட் நம்மளோட டஸ்ட் கலெக்ட் பண்றதுக்கான மிஷின் இங்க இருக்கு. ஸோ இது வந்து இப்போ நியூலி லான்ச்டு மிஷின். ஸோ இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே பெஸ்ட்டா கத்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ இது எல்லாமே புதுசா இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் சார் நானு. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டிஃப்ரெண்ட் நெயில் ஆர்ட்ஸ் பண்றதுக்கான பிராக்டிஸுமே நான் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு தரப்போறேன். ஸோ இது ஒரு சாம்பிள் தான். இந்த மாரி நெறைய நெயில் ஆர்ட்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க கேட்டிருந்தீங்க என்ன மாரி ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ ரேஞ்ச்லன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண மிஷின். இப்ப இந்த மிஷினோட ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் இந்த மிஷின் இது. ஸோ நான் இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் என்கிட்ட பாலிஷ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இதுல 60 கலர்ஸ் இருக்கு. பட் ஆனா என்கிட்ட அன்னைக்கு வந்து ஒரு 5, 6 கலர்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் நான் வந்து கிளையண்ட்ஸ்க்கு பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் சொல்றது, நம்மளோட நாலேட்ஜ் தான் முக்கியம் நமக்கு. எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோன்றது முக்கியம் கிடையாது. நம்ம அத ஒரு ஸ்கில்ல வந்து ப்ராப்பரா லேர்ன் பண்ணோம்னா, நம்ம எப்படி வேணா கிளையண்ட்ட சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் நம்ப. ஸோ இதுவரைக்கும் நம்ம நெயில்ஸ் பத்தி பார்த்தோம் சார். இப்போ நெக்ஸ்ட் நம்ம மேக்கப் போலாம். ஸோ மேக்கப்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு நான் இங்க வச்சிருக்கேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேருந்து ஹை ரேஞ்சுக்கு உண்டான எல்லா ப்ரொஃபஷனல் பிராண்ட்ஸுமே இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நான் மோஸ்ட்லி என்னோட பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் நானு. இதுல லோகோ இருக்கு. உங்க பிராண்ட் அதெல்லாமே? இல்ல சார். இது வந்து ஆக்சுவலி என்னோட லோகோ தான் இது. பட் ஆனா வந்து எந்த ப்ராடக்ட்ஸும் வந்து மிக்ஸ் மேட்ச் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்னோட லோகோ ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கேன். பிகாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பாட்டிலே வந்து 4500 அந்த மாரி. ஸோ இன்கேஸ் நம்ம எங்கேயாவது போகும்போது மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஐடென்டிட்டிக்காக நான் ஒட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஷேடோ பேலட். இது வந்து ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஹை ரேஞ்ச் ப்ராடக்ட் இது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய ஷேட்ஸ் இருக்கும். இதே மாரி லோ ரேஞ்ச் ப்ரொஃபஷனல் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. அண்ட் இந்த பிராண்டுமே இப்போ ரொம்ப டாப் மோஸ்ட்ல இருக்கு. இதோட லிப் பேலட் இது ஆக்சுவலி. இது வந்து பேஸ் ஆஃப் தி மேக்கப் பேலட் இது. ஃபர்ஸ்ட் மேக்கப் கத்துக்க ஆரம்பிச்சது இதுல தான். இந்த ப்ராடக்ட்ல தான். ஸோ அந்த மாரி இது வந்து இப்போ ரீசென்ட்டா வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தது. Gucciயோட ஃபேஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, அனஸ்தீசியா, பிஏசி, மேக், மெபெலின், அதுக்கப்புறமா ஃபாரெவர் 52, இது வந்து பார்த்தீங்கன்னா, அர்பன் டிகேவோட ஆல் நைட்டர் ஸ்ப்ரே இது. ஸோ அந்த மாரி எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் எனக்கு எது ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கோ, அது வந்து எல்லாமே என்கிட்ட இருக்கும். ஸோ என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வரவங்களுக்கும் வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை கொடுத்து நான் அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் தான் கொடுக்கலான்னு இருக்கேன். அண்ட் இதை தவிர அவங்கள மற்ற ப்ராடக்ட்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு அவங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நான் அப்படிதான் சொல்லி தரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ நம்ம இப்போ நெயில்ஸ் பார்த்தாச்சு, மேக்கப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேபி க்ளோ ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் சார். இப்போ இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இதுதான் அதோட மெஷின் அண்ட் இதுதான் அதோட யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு. ஸோ இது வந்து நான் கிளைண்ட்ஸ் நிறைய அட்டென்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து கிளாஸஸ் சொல்லி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து மைக்ரோ பிளேடிங் அண்ட் லிப் ஷேடிங்கான லிப் பிளஷ்க்கான மிஷின் இது. ஐப்ரோஸ் பண்ணுவாங்கல்ல அந்த இதோட மிஷின் இது. ஸோ இதுவும் வந்து நான் கிளைண்ட்ஸ் பண்ணியாச்சு. நான் நெக்ஸ்ட் கிளாஸஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து ரீச் பண்ணணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பிளான்ல இருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா,
லேஷ் எக்ஸ்டென்ஷனோட கிட்டு சார் இது. ஸோ இதில் வந்து லேஷஸ் வந்து அந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட்க்கான கிட் இது இருக்குது இதில். ஸோ இதை வச்சு தான் லேஷஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் நெக்ஸ்ட் வந்து கிளைண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கணும் அண்ட் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும் சார் இதில். ஸோ நம்ம இது வரைக்கும் மைக்ரோ பிளேடிங், லேஷ் எக்ஸ்டென்ஷன்ஸ் அதோட ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அதோட ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். அவங்களுக்கான கம்ஃபர்டபுள் பெட் வித் ஹெட் ரெஸ்டோட இருக்குது. அண்ட் நான் இங்கே உட்காந்துட்டு அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணுற மாதிரி ஸ்டேஷன் செட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ஃபுல்லாகவே சானிடைஸ் பண்ணி ப்ராப்பராக க்ளவுசஸ் அண்ட் ஷீட்ஸ் எல்லாமே போட்டு தான் அவங்களுக்கு நாங்கள் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்ராஃபேஷியல் மிஷின். ஸோ அதுவுமே வந்து இந்த செக்ஷனில் தான் நம்ம பண்ண போகிறோம் அவங்களுக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்க. அடுத்து இதுக்கப்புறம் என்னென்ன எதிர்கால திட்டங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா? அது என்னன்னு ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் மேக்கப், நெயில்ஸ் இதிலெல்லாம் வந்து நான் வந்து ஓரளவு கிளைண்ட்ஸ்லாம் நிறைய மீட் பண்ணியாச்சு. ஸோ அகாடமி மாதிரி எல்லாம் கொண்டு வந்தேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேஷ் எக்ஸ்டென்ஷன், செமி பெர்மனன்ட் மேக்கப்லாம் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது நம்ம சென்னையில். ஸோ அதெல்லாமும் நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதோட ப்ராடக்ட்ஸ்லாம் கூட உங்களுக்கு காட்டுறேன் நான். ஸோ அதில் வந்து இன்னும் சர்வீஸ் கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு ரீச் பண்ணணும், அதுவுமே நிறைய பேருக்கு சொல்லி தரணும் அப்படின்றது தான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்க போகுது. ஓகே, உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். மேக் ஓவர் பை சரண்யா. ஸோ இந்த ஸ்டுடியோவையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ சரண்யா மேம் கிட்டையும் நம்ம பேசணும். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கிடச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ வேற ஒரு நல்ல கான்டென்ட்டோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை, சைனிங் ஆஃப், ஃபிளாஷ் வெங்கட்.